ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். கண்ணன் குழலூதுகிறான். குழலோசை நம் காதுகளில் வந்து ஆனந்தமாக பாய்கிறது. அமுதத்தை காதுகளால் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப 9ஆம் பாட்டின் வர்ணனை. கண்ணன் குழலோசையை கேட்டு மான்கள் எல்லாம் என்ன செய்தன? பெரியாழ்வார் அழகா ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்கார். கோபிகைகள் என்ன செய்தார்கள், அப்சரஸ் பெண்கள் என்ன செய்தார்கள், தேவ ரிஷிகள் என்ன செய்தார்கள், பிரசித்தமான பாடகர்கள்னு சொல்லக்கூடிய நாரதர் தும்புரு என்ன செய்தார்கள், மற்ற தேவர்கள் என்ன செய்தார்கள், பறவைகள் என்ன செய்தன, பசுக்கள் என்ன செய்தன. இப்ப அப்படியே மான்களுக்கு வரார். மான்கள் என்ன செய்தன? எப்போதும் போல பாட்டின் முதல் 2 அடிகள் எப்படிப்பட்ட கண்ணன் குழலூதினான், அடுத்த 2 அடிகள் அந்த குழலோசையால் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன பார்த்துடுவோமா? திரண்டெழு தழைமழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர 2 பாடும் துலுங்கா புடைப்பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. திரண்டெழு தழைமழை முகில்வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர 2 பாடும் துலுங்கா புடைப்பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. பாட்டின் முதல் பாதி கண்ணன் எப்படி குழல் ஊதினான், அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா, அடர்த்தியான மழை பொழியக்கூடிய கருப்பு மேகங்கள் ஒரு திரளா ஒன்று கூடி வந்தா எப்படி இருக்கும், அது போன்ற வடிவமா கண்ணனுடைய திருமேனி. நீலமேக சியாமளன்னு சொல்றோம் இல்லையா, அதை எவ்வளவு அழகா தமிழ்ல பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் பாருங்கோ. திரண்டு, திரண்டுனா ஒன்று சேர்ந்து, கூட்டமாக ஒன்று கூடின்னு அர்த்தம். திரண்டு பல மேகங்கள் ஒன்று சேர்ந்து, எழு அப்படி வானத்தில் மேல் நோக்கி எழுகின்ற, தழை, தழைனா தழைத்திருக்கக்கூடிய, நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். மேகத்துல என்ன நிறைஞ்சிருக்கும்? தண்ணீர் தான். மேகத்துல நிறைய தண்ணீர் இருந்ததுன்னா நல்ல கருப்பா இருக்கும் இல்லையா, அதான் தழை. திரண்டு கூட்டம் கூட்டமாக, எழு மேல் நோக்கி எழுந்த, தழை தண்ணீரால் தழைத்திருக்கக்கூடிய, மழை முகில். மழை முகில்னா மழை பொழியக்கூடிய மேகம்னு அர்த்தம். முகில்னா மேகம், மழை முகில்னா மழை பொழியும் மேகம். ஏன்னா சும்மா வெள்ள மேகம்னு நினைச்சிடாதீங்கோ, இவன் உண்மையிலே கருணை மழை பொழியக்கூடிய மேகம். அந்த மழை முகில் வண்ணன், அது போல் வண்ணம் படைத்தவன். இப்போ மேகத்துக்கு 4 அடைமொழி. திரண்டு கூட்டம் கூட்டமாக ஒன்று கூடிய, எழு மேல் நோக்கி எழுந்த, அப்புறம் தழை நிறைய நீர் கொண்டு இருக்கக்கூடிய, கருத்து இருக்கக்கூடிய, மழை நிறைய மழையை பொழியக்கூடிய, முகில் வண்ணன் மேகம் போல் வண்ணம் கொண்டவன். அடுத்து அந்த கண்ணனுடைய திருமுகத்தை ரசிக்கிறோம். அவன் திருமுகத்தை பார்த்தா எப்படி இருக்கான், ஒரு தாமரைய கூட்டமா வண்டு மொச்சா எப்படி இருக்கும், அது போல் கண்ணன் முகம் இருக்கு. புரியலையே? கண்ணனுடைய திருமுகம் தாமரை போல இருக்கான். அவனுடைய கருத்த குழல் கற்றைகள் இருக்கும் இல்லையோ, கருவண்டு மாதிரி இருக்கான். கருவண்டுகளாகிய அவனுடைய குழல் கற்றைகள் அப்படியே அவன் நெத்தியில படிஞ்சு 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 அவன் முகத்தை அப்படியே மொச்சின்னு இருக்கான். அதத்தான் செங்கமல மலர் சூழ், கமலம்னா தாமரை, செங்கமலம்னா சிவந்த தாமரை. கண்ணன் முகத்துல லைட்டான ஒரு ரெட்டிஷ் டிஞ்சு இருக்கும். திருமுகம் கருநீல வண்ணம் மேக வண்ணம் தான், ஒரு ரெட்டிஷ் டிஞ்சு கலந்துருக்கு. அதனால செங்கமல சிவந்த தாமரை, செந்தாமரை மலர் சூழ், அந்த மலரை சூழ்ந்து இருக்கக்கூடிய வண்டினம் போலே. இனம் அப்படின்னா கூட்டம், வண்டினம்னா வண்டு கூட்டம். வண்டினம் போலே ஒரு செந்தாமரை மலரை வண்டு கூட்டங்கள் சூழ்ந்திருப்பது போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். அவனுடைய கேசபாசங்கள் இருக்கே, சுருண்டு இருண்ட. சுருண்டுனா சுருள் முடி, வளைவு வளைவா வளைவு வளைவா இருக்கான். அதாவது வண்டுனா வட்ட வடிவில் இருக்கும் இல்லையோ, அவனுடைய கேசபாசமும் ஆங்காங்கு வட்டமா வளைஞ்சு 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 சுருளை பார்க்கும்போது உருண்டு இருக்கக்கூடிய வண்டு போல இருக்கான். இருண்ட, கருவண்டுனா இருட்டு போல கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அதான் இருண்ட. குழல், குழல்னா கேசபாசங்கள்னு அர்த்தம். அப்போ சுருண்டு இருண்ட குழல், வட்டமான கருவடிவிலான கேசபாசங்கள்.
தாழ்ந்த முகத்தான். தாழ்ந்தனா கீழ் நோக்கி விழறதுன்னு அர்த்தம். தாழ்வு அப்படின்னா கீழேன்னு அர்த்தம் இல்லையா? தாழ்ந்த, மேலிருந்து கீழ் நோக்கி படிந்திருக்கக்கூடிய முகத்தான், தாமரை போல் முகம் கொண்டவன். அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. முகம்தான் தாமரை, ஆங்காங்கு குழல் கற்றைகள் படிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வண்டுகள் இந்த தாமரை மொய்ப்பது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட கண்ணன் ஊதுகின்ற குழலோசை வழியே, ஊதுகின்ற அவன் திருவாயில் வைத்து ஒலி எழுப்புகின்ற குழல் ஓசை, குழல் ஓசை அந்த புல்லாங்குழலினுடைய ஓசையானது வழியே அப்படின்னா காதில் விழுந்தவாறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். வழியே அப்படின்னா பொதுவா போன தடவை என்ன சொன்னோம், அந்த பாதையிலேன்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, வழியே என்று சொல்லும் போது அது கேட்ட உடனே செவிப்பட்ட வழியேன்னு வியாக்கியானம் பண்ணி காமிச்சுட்டார். ஆகையினால ஊதுகின்ற குழலோசை வழியேன்னா அதை கேட்ட உடனே, கண்ணன் குழலோசையை கேட்டதும் மான்கள் என்ன செய்தன. ஆக பாட்டின் முதல் பாதி மழை பொழிய வல்ல கருப்பு மேகங்கள் கூட்டம் கூட்டமாக திறந்து வானில் எழுந்தது போல கருநீல திருமேனி வண்ணம் கொண்டவன், கூட்டம் கூட்டமாக வண்டுகள் வந்து செந்தாமரையை மொய்ப்பது போல சுருண்டு இருண்ட கேசபாசங்கள் மொய்க்கக்கூடிய திருமுகத்தை கொண்டவன் அந்த கண்ணன் புல்லாங்குழல் ஊதின உடனே மான்கள் என்ன பண்ணித்து, பாட்டின் இரண்டாவது பாதி, மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்பாளே, செவிக்கு அமுதமாக கண்ணனுடைய குழலோசை வந்து பாய்ந்தவாறே அந்த மான்கள்லாம் புல்லு மேய்ஞ்சின்றதுதான். புல்லு மேயறத நிறுத்தி விடுதான். நாங்க எதுக்கு இந்த புல்ல போய் சாப்பிடணும், எங்கள் காது வழியாக அமுதம் பாய்கிறது, இந்த புல் எங்களுக்கு வேண்டான்னு மருண்டு மான்கணங்கள். இந்த இடத்துல மருண்டுனா மயங்கின்னு அர்த்தம். அறிவிழந்து அந்த புல்லாங்குழல் ஓசையில் மருண்டு மயங்கி மான் கணங்கள், கணம்னா கூட்டம், மான் கணங்கள் மான் கூட்டங்கள் மேய்கை, மேய்கைனா புல்லு மேய்வது, மேய்கை மறந்து புல்லு மேயணுங்கிறத மறந்துடுத்து அப்படியே மயங்கி நிக்கிறதா. என்ன இனிமை என்ன இனிமைன்னு தங்கள் காது வழியாக அந்த குழலோசைய பருகின்றிருக்கு அந்த மான் கூட்டங்கள். அது மட்டும் இல்ல, மேய்ந்த புல்லும், ஏற்கனவே மேய்ந்த புல் இருக்கு பாருங்க, அதாவது புல் மேய்ஞ்சு கொண்டே இருக்கிறது, ஓரளவு புல்ல சாப்பிட்டுடுத்து, இப்ப குழலோசையை கேட்டது, மேய்வதை நிறுத்திடுத்து. மேய்வதை நிறுத்தினதோடு இல்லையா, மேய்ந்த புல்லும், ஏற்கனவே மேய்ந்து உட்கொண்ட புல் இருக்கு பாருங்க, கடைவாய் வழி சோர. அது அப்படியே கடைவாய் வழியா, சோர என்றால் கீழே சொட்டன்னு அர்த்தம். அப்படியே ஏற்கனவே நன்னா கடிச்சு 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 மென்று வாய்க்குள்ள அந்த புல் இருக்கு, அது அப்படியே ஒழுகி 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 கடைவாய் வழியா வெளில வந்துட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னா, பகவத் அனுபவங்கிறது மட்டும் கிடைச்சுடுத்தோம்னா மற்ற விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசை வராது. வேற ஏதாவது இருந்தாலும் இது வேண்டான்னு வெளியில தள்ளிடுவோமா. இதை எவ்வளவு அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பாருங்க. அறிவழிந்து தனக்கு தாரகமாக எப்போதும் செய்து போரும் மேய்கை தவிர்கை அன்றிக்கே. தனக்கு புல்லுதான் உணவுன்னு நினைச்சுட்டு இருந்தது, இப்ப அது வேண்டான்னு நிறுத்திடுத்து. விஸ்மரித்து மேய கவ்வின புல்லும் இறக்குதல் உமிழ்தல் செய்ய மாட்டாத பாரவசியத்தாலே கடைவாய் வழியே நழுவி விழ. அந்த மானுக்கு என்னன்னா, ஏற்கனவே வாய்க்குள்ள புல் இருக்கு, ஆனா அதை மெல்றதுக்கு பிடிக்கலையாம். இதை எவ்வளவு அழகா காத்தால சுவைக்கிறோம், இதை போய் யாரா மெல்லுவாளா? சரி மெல்ல வேண்டாம், அப்படியே முழுங்கிடலாமேன்னா அதை முழுங்கறதுக்கும் இஷ்டம் இல்லையா. அதனால மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அப்படியே விட்டுடுத்து கடைவாய் வழியா வெளியில வந்துருத்து. அப்ப குழலோசை என்பதை கேட்டுவிட்டால் வேறு எதுவுமே நமக்கு ரசிக்காதுங்கிறது தாற்பயம். இதுவரைக்கும் தாரகம் போஷகம் போக்கியம். தாரகம் அப்படின்னு சொன்னா உயிர் வாழ்வதற்கு அவசியம் தேவைன்னு அர்த்தம். போஷகம்னு சொன்னா ஊட்டச்சத்துன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் அர்த்தம். போக்கியம்னு சொன்னா அனுபவித்து சுவைப்பதுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு என்ன சொல்லுவான்னா, தாரகம்னா தண்ணீர். ஏன்னா வாட்டருங்கிறது பேசிக் நெசசிட்டி, தண்ணீர் குடிக்காம வாழ முடியாது. அதுக்கப்புறம் போஷகம்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், அதுக்கு மேல நமக்கு நியூட்ரியன்ஸ் வேணும், ஊட்டச்சத்து வேணும், தெம்பு வேணும்னா அதற்கு நாம உணவு சாப்பிட்றோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. உயிர் வாழ்வதற்கு தண்ணீர், ஊட்டச்சத்து நியூட்ரிஷனுக்கு உணவு. போக்கியம்னா சுவைத்து மகிழ வெற்றிலை. சில பேருக்கு அது சூவிங் கம்மா இருக்கும், சில பேர் சாக்லேட் சாப்பிடுவா, அது அவளுக்கு ஒரு சுவைக்காக இன்பத்துக்காக சாப்பிடுறது. இப்படி தாரகம் போஷகம் போக்கியம்னு மூணு உண்டு. கண்ணனுடைய குழலோசை இருக்கே, தாரகம் உயிர் வாழ தேவையானதும் அதான், போஷகம் ஊட்டச்சத்து தருவதும் அதான், போக்கியம் இனிமையும் அதான். அப்ப தண்ணீராவும் அதுவே இருக்கு, ஊட்டச்சத்தும் அதுவே கொடுத்துடுறது. ஒரு வெற்றிலை போட்டு சுவைக்கணுமா, அந்த சுவையும் அதுவே கொடுத்துடுறது. அதனாலதான் மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர, ஏற்கனவே மேய்ந்த புல்லும் வாய் வழியா கீழே சொட்டும்படியாக அந்த மான்கள் நிக்கிறது. அது மட்டும் இல்ல, மானோட இயல்பு என்னன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, துள்ளி 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 பாஞ்சுட்டே இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணித்தான், இரண்டு பாடும் துலுங்கா. இரண்டு பாடும்னா ரெண்டு பக்கம், அதாவது முன்னாடி பின்னாடின்னு அர்த்தம்.
மான் ஒண்ணு முன்னாடி போகும் இல்ல பின்னாடி போகும். துலுங்குதல்னா அசைதல்னு அர்த்தம். துலுங்கா அப்படின்னா அசையாமல்னு அர்த்தம். இரண்டு பாடும் துலுங்கா, முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல, இரண்டு பாடும், முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் போகாம இருக்கு. அது மட்டும் இல்ல, புடை பெயரா, புடைனா பக்கவாட்டுலன்னு அர்த்தம், பெயர்தல்னா நகர்தல்னு அர்த்தம். புடை பெயரா, வலது பக்கமும் நகரல இடது பக்கமும் நகரல. அப்போ இரண்டு பாடும் துலுங்கா, முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல. புடை பெயரா, ரைட்லயும் போகல லெப்ட்லயும் போகல. அப்ப எப்படி இருந்ததுன்னா ஒரே வார்த்தையில முடிச்சார் பெரியாழ்வார், எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. எழுதுதல்னா இங்க வரைதல்னு அர்த்தம். எழுது சித்திரங்கள்னா வரைந்த ஓவியங்கள். இப்போ ஒரு மான் ஓவியம் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவியத்துல இருக்கிற மான் முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது, வலப்புறமும் போகாது இடப்புறமும் போகாது. அந்த எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, அப்படியே நின்று இருக்கு. இதைத்தான் மான்கள் செய்தன. ஆக மொத்தம் கண்ணன் குழலோசையை கேட்டது, கேட்ட மாத்திரத்துல மயங்கித்து, இனி புல்ல மேய வேண்டாம் நிறுத்திருத்து, ஏற்கனவே மேஞ்ச புல் வாய் வழியாக ஒழுகுகிறது, முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல, வலப்புறமும் போல இடப்புறமும் போல, எழுதி வைத்த சித்திரங்கள் போல் அப்படியே நின்றன. இப்படி ஒரு மயக்கத்தை கொடுத்தது கண்ணன் குழலோசை. அதான் 9ஆம் பாசுரம். திரண்டெழு தழைமழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. திரண்டெழு தழைமழை முகில்வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Krishna, who is of the form of dense dark clouds laden with water, and whose face appears as if a red lotus frequented by a swarm of bees, and his hair locks falling on the front of his face, as he started playing his divine flute, all the deers got mesmerized. They forgot to graze the grass and spilled out the grass already grazed from the angle of their mouths, and they didn't move forward, didn't move backward, didn't move sidewards. They stood as if they were paintings painted on the wall என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இதே கண்ணனுடைய குழலோசை இன்னும் சில பேரை எப்படி மயக்கித்து. அந்த இன்னும் சில பேருங்கிறது யாருன்னா, இதுவரை நாம அசையும் பொருள்களா பார்த்துன்னு வந்தோம். இப்போ மரங்கள்லாம் இருக்கே அசையா பொருள், அந்த மரங்களுக்கு ஏதாவது மாறுதல் ஏற்பட்டதா அடுத்த பாட்டில் வர்ணிக்க போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.